வழக்கம் போல் காட்டுப்பகுதிக்கு மாடு மேய்க்க சென்ற மூதாட்டி இரவு வரை வீடு திரும்பாததால் பதறிப்போன உறவினர்கள் என்னாச்சோ ஏதாச்சோ என மூதாட்டியை தேடி காட்டுப்பகுதிக்குள் சென்றபோது அதிர்ச்சி. தலையில் இரத்த காயங்களுடன் மூதாட்டி இறந்து கிடந்த கொடூரம் நகைக்காக நடந்த கொடூரமா அல்லது பாலியல் இச்சைக்காக நடந்த பயங்கரமா? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? சேலம் ஓமலூர் பக்கத்துல உள்ள காடையாம்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 68 வயசான மூதாட்டி சரஸ்வதி. கணவர் ஜனகராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாரு. இவங்களுக்கு ராஜா, முருகானந்தம்னு 2 மகன்கள் இருக்காங்க. இதுல முருகானந்தம் திருப்பூர் பல்லடத்துல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஊர்லயே மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு மகனான ராஜா ஓமலூர்ல ஒரு நகை கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. கணவர் இறந்துட்டதால மகன் ராஜா வீட்டுல தான் சரஸ்வதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரஸ்வதிக்கு 68 வயசு ஆனாலும் வீட்டுல இருக்க மாட்டாங்களாம். நம்மால முடிஞ்ச வேலையை பார்க்கணும்னு நினைச்சு தினமும் மாடு மேய்க்க போயிருவாங்களாம். இதுக்கு இடையில விவசாயத்தையும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில செவ்வாய்க்கிழமை காலையில வழக்கம் போல மாடு மேய்க்கிறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. எப்பவும் காலையில போயிட்டு சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு மேலாகியும் மூதாட்டி சரஸ்வதி வீட்டுக்கு வரல. இதனால மகன் ராஜா உட்பட ஒட்டுமொத்த குடும்பமும் சரஸ்வதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்காங்க. அதுக்கு பிறகு சரஸ்வதி வழக்கமா மாடு மேய்க்கிற இடத்துக்கு தேடி போயிருக்காங்க. ஆனா அங்க உள்ள விவசாய நிலத்துல மூதாட்டி சரஸ்வதி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து மகன் உட்பட ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போய் நின்னு இருக்காங்க. யாரோ ஒரு கும்பல் சரஸ்வதியோட தலையில கட்டையால அடிச்சே கொன்னு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மூதாட்டியோட ஆடைகள் எல்லாம் கலைஞ்சு பார்க்கவே கொடூரமா இருந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இறந்து கிடந்த மூதாட்டி சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க. இதுக்கு இடையில தான் மூதாட்டி சரஸ்வதியின் மூக்குல இருந்த மூக்குத்தியும் காதுல போட்டிருந்த தோடையும் காணும்னு அவங்களோட மகன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு மூதாட்டிய கட்டையால அடிச்சு கொன்னுட்டு மூக்குத்தியையும் தோடையும் மர்ம நபர்கள் பறிச்சு போயிருக்காங்கங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா மூதாட்டியோட ஆடைகளெல்லாம் கலைஞ்சு இருந்ததால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. மூக்குத்தியும் தோடும் சேர்த்து 1 பவுன் இருக்குமா? அந்த 1 பவுன் நகைக்காக நடந்த கொலையா இல்ல பாலியல் கொலையாங்கிறது குற்றவாளிகளை பிடிச்சாதான் தெரியும்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. மூதாட்டி சரஸ்வதி மாடு மேய்க்கிறதுக்காக போகக்கூடிய இடம் வனப்பகுதியை ஒட்டுன ஏரியா. பெருசா ஆள் நடமாட்டம் எல்லாம் இருக்காது. இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட யாரோ ஒரு கும்பல் தான் சரஸ்வதி தனியா இருக்கிற நேரம் பார்த்து கட்டையால அடிச்சே கொன்னு இருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்த கொடூர சம்பவம் நடந்த ஓமலூர் பக்கத்துல வேற 2 சம்பவமும் நடந்திருக்கு. ரெட்டியூர் கிராமத்துல உள்ள வீட்டுல 75 வயசு மூதாட்டி பாப்பாயி தனியா இருந்திருக்காங்க. அப்போ முகமூடி அணிஞ்சபடி வீட்டுக்குள்ள புகுந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்துல பாப்பாயி கழுத்துல அணிஞ்சிருந்த 5 பவுன் தங்க செயினை பறிச்சுக்கிட்டு ஓடி இருக்கான். அதோட துளசம்பட்டி கிராமத்துல பவித்ராங்கிற கர்ப்பிணி பெண் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இத நோட்டமிட்ட மர்ம நபர் அதே மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள புகுந்து பவித்ராவின் கழுத்துல போட்டிருந்த 3 பவுன் தங்க செயினை பறிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கான். இந்த சம்பவம் நடந்தது பூராவுமே பட்ட பகல்ல ஓமலூர் சுற்று வட்டார பகுதியில ஒரே நாள்ல நடந்த இந்த 3 சம்பவத்தினால அங்குள்ள மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் தனியா இருக்கிற முதிய தம்பதி மற்றும் பெண்களை குறிவச்சு கொலையும் கொள்ளையும் நடக்கிறது அதிகரிச்சுட்டே வருது. பல்லடம் ட்ரிபிள் மர்டர் கேஸ், அப்புறம் ஈரோடு சிவகிரி முதிய தம்பதி கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை போலீஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஓமலூரை சுத்தி இத்தனை சம்பவங்கள் நடந்து இருக்கிறது மக்களுக்கு மேலும் அச்சத்தை உண்டாக்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, வயசானவங்களை கொன்னுட்டு
நகைய கொள்ளையடிச்சிட்டு போற கும்பல போலீஸ் ஒட்டு மொத்தமா அரெஸ்ட் பண்ணலையாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி எந்தவித பயமும் இல்லாம நாங்க நிம்மதியா இருக்கிறது காவல்துறையினரின் கையில தான் இருக்குன்னு குமுறுறாங்க கொங்கு மண்டல மக்கள்.